இங்க நம்ம ஹீரோ அலாரம் அடிச்சதும் அதை ஆஃப் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு குளிச்சுட்டு வரான். அவனோட வீடு ஃபுல்லா கிளாக்கா தான் வச்சிருக்கான். படிக்கட்டுல இறங்குறப்போ ஒரு கிளாக் மட்டும் டிஃபரெண்ட் ஆடுறதால அதை சரி பண்ணிடுறான். கிச்சன்ல போய் சாப்பாடு செஞ்சுட்டு டிஃபன்ல பேக் பண்ணிட்டு வேலைக்கு போகலான்னு கதவை திறக்கிறான். அப்போ டைமை பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு கரெக்டா 8 மணி ஆனதும் வெளியில வர்றான். அகைன் பேக்கெட்ல உள்ள வாட்ச் எடுத்து டைமை பாக்குறான். அதுல டைம் ஓடாததால அதை பார்த்துட்டே நடந்து வந்து ரோட்டுக்கு வந்துடுறான். அதே நேரம் அங்க வந்த பஸ் இவனை அடிச்சு தூக்கிடுது. அப்போ டக்குன்னு பார்த்தா அவன் தூக்கத்துல இருந்து பயந்து எந்திக்கிறான். இது கனவுதானா நினைச்சுக்கிட்டு எழுந்து போய் ட்ரெஸ் எடுக்க போறான். பார்த்தா அதே நேரம் அவன் கனவுல வந்த மாதிரியே ஹீரோ குளிச்சுட்டு கீழே போறான். இவனும் ஃபாலோ பண்ணிட்டே எட்டி பாக்குறான். அவன் கிளாக்க சரி பண்ணிட்டு கிச்சன் போயிடுறான். இவனும் பின்னாடியே கீழே வரான். ஃபர்ஸ்ட் ஹீரோவும் கரெக்டா 8 மணிக்கு வெளியில போகலாம்னு வெயிட் பண்றான். இவன் வேமா அவன் முன்னாடி போய் நின்று அவனை ஸ்டாப் பண்ண பாக்குறான். அவனும் இவனுக்குள்ள புகுந்து வெளியில போயிடுறான். இவனால அவனை தடுக்க முடியாததால அகைன் பஸ்ல அடிச்சு இறந்துடுறான். அப்போ அகைன் ஒரு டைம் லூப் ஸ்டார்ட் ஆகி இவன் பெட்ல இருந்து எந்திக்கிறான். அங்க ஆல்ரெடி இதுவரை பார்த்த 2 ஹீரோவும் இருக்காங்க. இவனு வேமா கீழே போய் ஃபர்ஸ்ட் ஹீரோவை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணலாம்னு பாக்குறான். இவனால அவனை தொடவே முடியல. இவன் பேசுறதும் அவனுக்கு கேட்கவே இல்ல. வேமா வெளியில வந்து பாக்குறான். அப்ப அங்க உள்ள பொம்மையை தொட முடிஞ்சதும் அதை தூக்கி பஸ் மேலேயே போடுறான். இதனால பஸ் கண்ட்ரோல் இழந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹீரோ மேலேயே மோதிடுது. இவனும் அகைன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். இப்போ டைம் லேட் ஆனதால வேமா படிக்கட்டுல இறங்குறப்போ கீழே விழுந்து கதவுல போய் மாட்டிக்கிறான். இப்பவும் பஸ் மோதி இறந்ததால அகைன் பெட்ல இருந்து எழுந்திருக்கிறான். அப்போ ஏற்கனவே 8 மணி ஆனதால இவன் டென்ஷன்ல அங்க இருக்கிற வாட்சை தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்போ சடனா டைம் ஸ்லோ மோஷன்ல போகுது. இவனும் எல்லாரையும் தாண்டிட்டு கீழே வர்றான். அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ கையில வச்சிருந்த வாட்சை பாக்குறத பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்றான். உடனே எல்லாரும் மறைஞ்சு இவன் ஃபர்ஸ்ட் ஹீரோக்குள்ளேயே போயிடுறான். அப்படியே ஷாக்ல சுத்தி முத்தி பாக்குறான். அந்த பஸ்ஸும் அது வாட்டு போயிடுது. அப்ப மழை வர மாதிரி ஆனதால இவன் கொடைய விரிக்கிறான். கரெக்டா மின்னல் இவன் மேலேயே அடிச்சிருது.